ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லாண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த அம்மாவோட அப்பாவோட ஆன்ட்டியோட நேம் பிளேட் இருக்குது இல்லையா, அவங்களோட இடத்துக்கு வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ கேரட் ஃபேரியும் நம்மளுடைய மூன்லாடும் அங்கே வராங்க. பார்த்துட்டு நீ அலறியா, ஏன் அலற அப்படியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு மூன் லார்ட் சொல்கிறாரு, ஆமாம் தப்பு செஞ்சவங்க திடீர்னு அழுவுறதை நான் இப்போ தான் முதலையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து மூன் லார்டை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், ஹீரோ உயிரோடு தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உயிரோடு இருக்கானா, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை அப்போ வந்துட்டு ஒருத்தவங்களோட பேரை சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படியா அந்த லைட்டை வாங்கிட்டோன்னா ஹீரோ வந்து பொழைச்சிக்குவான் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினை நம்ம பிரின்சஸை காட்டுறாங்க டீமன் வேர்ல்டில். அப்போ பிரின்சஸ் வந்துட்டு ஒரு புக்கை படிச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு திட்டுறாரு, எவ்வளோ தைரியம் தான் நீ ஹெவன்லி பேலஸை எதிர்த்து போர் புரியலான்னு வந்திருப்பேன் அப்படின்னா, ஆமாம் அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அதனால தான் அப்படின்னும் போது, நீ செய்யறது ரொம்ப தப்பு, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பிரின்சஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளாரா பேலஸில் அவங்க வந்துட்டு கேரட் ஃபேரிக்கிட்டேயும் மூன் லார்ட்கிட்டையும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் எங்கள் அண்ணன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், அடிபட்டு இருந்தாலும் உயிரோடு தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, நான் அவனை வந்து அங்கேருந்து லைட் வாங்கிட்டு வந்து நான் எப்படியாவது ஹீரோவை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு, என்ன இருந்தாலும் நான் லவ் பண்ணல அவனை அப்படின்னு, என்ன சொல்கிற அப்படி நீயே இதெல்லாம் செய்கிறேன்னா, நான் லவ் பண்ணவனையே நான் கொண்டுட்டேன், அப்படி இருந்து நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு, என்ன சும்மா லவ்ன்ற, உனக்கு தான் லவ்னாலே என்னன்னே தெரியாதே, அதுக்கு தானே நாங்கள் அந்த கேர்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி சொல்லிட்டு கேரட் ஃபேரி சொல்லிடுறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூன் லார்ட் கேட்குறாரு. உடனே நான் ஒன்றுமே சொல்லலையே, உனக்கு காது கேட்கல அப்படின்னு, எனக்கு வயசாயிருச்சு, ஆனால் உன் குரல் பேசுகிறது கூட கேட்காத அளவுக்கெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. அப்போ நீ சொல்கிறியா, இல்லை நான் கேரட்டை சாப்பிட்றதுக்கு நிறைய ரேபிட்டை கொண்டு வந்து விட்டுட்டுமா அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் சொல்லாத, நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவள் பிறந்தோடனே நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம டீமன் வேர்ல்டை கட்டுறாங்க. பிரின்சஸ் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அப்போ வந்து மூசு சொல்கிறாரு, ஆமாம் உங்கள் அப்பா வந்து கோவமாக இருக்காரு, அவர் ஹெவன்லி பேலஸை எதிர்த்து போராட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு, ஆறுதல் படுத்திகிட்ருக்காரு, நீயும் விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வந்து காட்டுறாங்க, ஆமாம் ஹீரோ வந்து இறந்த உடனே என்னுடைய அந்த கேர்ஸ் வந்து வெளியே வந்து உடஞ்சி மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னோடனே, ஏம்மா உனக்கு இவ்வளோ பெரிய கேர்ஸ் இருக்குன்னு தெரியலையம்மா, என் இத்தனை வருஷம் சர்வீஸ்லேயே ஒரு கேர்ஸ் இருக்க பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணி அதுவும் தேவையில்லாமல் உயிரையே விட்டுட்டானே, பாவமே என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஸ்னேக் இம்மோர்டல் வராரு. அவர் வந்துட்டு, நீ எப்படி அங்கேருந்து வந்து நான் உன்னை எப்படி தேடிட்டு தெரியுமா, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ குயின் ஆகாமல் எனக்கு வந்து மனைவியாக எல்லான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அமைதியாரா, இப்போ தான் அவளே ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ வேற இடையில வந்து குட்டை கிளப்பிட்டு இருக்க, என்னது ஹீரோ தான் இறந்துட்டானே இல்லையா அப்படின்னா, அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, அவனை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ நான் நிறைய ஸ்டோரியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஸ்னேக் மவுண்டன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கேரட் ஃபேரி நானும் வரேன்னு சொன்னப்போ உனக்கு பவர் பத்தாதுன்றாங்க. அவர் வந்துட்டு, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இவங்கெல்லாம் ஒன்றா கிளம்பி வராங்க. யாருன்னா ஸ்னேக் இம்மோர்டல், மூன் இம்மோர்டல், அப்புறம் நம்ம ஹீரோயின், இவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகும்போது இவங்கள யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு நேராக போய் ஒருத்தங்கிட்ட சொல்ல போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பேர்ட்ஸோட லீடராக இருக்கார்ல ஒரு எல்டரு, அவரை பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க. உடனே நீ வந்து சொல்கிறியா, சரி வா நாம் போய் அரசரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அரசரை பார்க்க போகிறாங்க. அரசரை பார்க்க போகும்போது அரசரை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. இதோட இந்த பக்கம் விட்டுறாங்க. இங்கே ஸ்னேக் மவுண்டனை காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் நடந்து போகிறத பார்த்து எல்லாம் மொத்தமாக கூடிடுது. அப்போ வந்து நம்மளுடைய ஸ்னேக் இம்மோர்டல் வந்து அந்த
அவர் ஒரு மியூசிக் வச்சுருப்பார்ல, அதை வாசிக்கிறாரு. அப்போது அது போகிற மாதிரி இருக்கு, ஆனால் திரும்ப வந்துடுது. நைட் இம்மோர்டல் வந்து நம்ம மூன் இம்மோர்டல் வந்து அவரோட கயிறை வச்சு எல்லாத்தையும் கட்டி போட்டுடுறாரு. அது லவ் கயிறு தானே, அதெல்லாம் அவங்க லவ்வர்ஸில் பிஸி ஆகிடுறாங்க. உடனே இவங்க வந்து பார்த்தா திரும்பவும் அதுங்கெல்லாம் வந்துடுது. அப்புறம் எல்லோரும் 3 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டு இவங்க ஒன்றை குத்திடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து எப்படினாலும் சரி, என்ன தடை வந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக மேலே வந்தே தீருவேன், நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க 3 பேரும் மேலே போய் நின்றுட்டு ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்துல அவங்களால நடக்க முடியல, நொன்றாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க காலில் ஒரு பாம்பு குத்திடுச்சு. இது வந்து உனக்கு ரொம்ப வலிக்குமே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள பார்த்தே ஆகுவேன்னு அந்த விஷத்தை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வேகமாக நடந்து போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ நான் ஸ்னேக் இம்மோர்டல் சொல்கிறாரு, மூன் இம்மோர்டலை பார்த்து, நான் எவ்வளவோ ஜோக் சொல்லி கூட பார்த்துட்டேன், அப்போ கூட அவள் வந்து சிரிக்கவே மாட்டேங்கிறான், உண்மையாலுமே அவள் வந்து ரொம்ப வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறது, அவளே தானே அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூன் இம்மோர்டல் சொல்கிறாரு. அப்படியே பார்த்திங்கன்னா அரசவையை காட்டுறாங்க, நம்மளுடைய கிங்டம் ஹெவன்லி பேலஸை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய அந்த பேர்ட்ஸ் லீடரும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்திருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோவை பார்க்க. அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அந்த செகண்ட் ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, உன் உயிரை பணைய வச்சு கூட நீ அவன் உயிரை காப்பாற்ற நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. உடனே இங்கே இவங்க 3 பேரும் நடந்து வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்து கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்றுருக்காரு. நம்ம மூன் இம்மோர்டல் அண்ணான்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அப்போ வந்து அவர் சொல்லிவிட்டு அவரோட மனசில் நினச்சி பார்க்குறாரு, இந்த மாதிரி ஹீரோ இறந்துட்டான், அவனுக்காக நாங்கள் வந்து இந்த விளக்க வாங்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னும்போது அவர் நினச்சி பார்க்குறாரு நம்மளுடைய ஹீரோவோட அம்மாவை பற்றி. ஆக்சுவலி இவர் தான் வந்து இவங்க 3 பேரில் மூத்தவர்னு நினைக்கிறேன். அதாவது கிங்கு, ஃபஸ்ட்டு இவர், அப்புறம் அவங்க கிங்கு, அப்புறம் மூன்லாடு, இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. இவர் தான் மூத்தவர். இவர் வந்து நம்மளுடைய ஹீரோவோட அம்மாவை தான் லவ் பண்ணியிருப்பாங்க போல். அப்போ அவங்க 2 பேரும் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ சீக்கிரமாக பவர்ஃபுல்லாக மாறணும், இல்லைனா நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு பவர்ஃபுல்லாக இருக்கவனை தான் வேணும், அதே மாதிரி நான் வந்து குயினாக மாறணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாரு. உடனே அவரும் இருந்துட்டு நானும் சீக்கிரமாக குயினாக மாறிடுவேன், நானும் கிங் ஆகிடுவேன், நீ எனக்கு குயின் ஆகிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு இவரோட ஃபெதர் கிளிப் இருக்குல்ல, அதை எடுத்திருப்பாரு, நீ எனக்கு இதை கொடுத்துருன்னு. இது வந்து ரொம்ப ப்ரேஷியஸ், நீ எனக்கு ஒரு ப்ரேஷியஸான பொருளை கொடுத்தினா தான் நான் உனக்கு இதை தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து கலர்லேயே வச்சு ப்ரேஷியஸ் ஆனது தான் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவர் சொல்லுவார், நானே ஒரு கலர் பிளைண்ட்னஸோடு பிறந்த பையன், எனக்கு எப்படி கலரை பார்க்க முடியும்னு இவர் வருத்தப்பட்டிருப்பார். அப்போ வந்து ஒரு டீமனுக்கும் நம்மளுடைய ஹெவன்லி பேலஸ்க்கும் சண்டை வந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து இவர் போருக்கு போயிருப்பார், பத்திரமா திரும்பி வந்துருன்னு சொல்லியிருப்பார். ஆனாலுமே அவர் அடிபட்டு ரொம்ப நாள் வராமல் இருந்திருப்பார். கொஞ்சம் வருஷம் கழித்து வந்திருப்பார். ஆனால் அதுக்குள்ளே அவங்க வந்து ஹீரோ அதாவது கிங்கை கல்யாணம் பண்ணி அவங்க கன்சீவாகவே ஆகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், நாம் தப்பிச்சு போயிடலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை பற்றி சொல்லிவிட்டு அவர் சொல்லும்போது, இல்லை நீங்கள் இல்லைன்னு நான் நினச்சேன், நான் உங்களை ஏமாற்றிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு குழந்தையே இருக்குது, தயவு செஞ்சு நம்ம இனிமேல் சந்திக்க வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அவர் இந்த இடத்துல வந்து குடியிருக்காரு. அப்போ இவங்க பார்த்துட்டு, நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த உங்களுடைய லைட்டை கொடுக்கணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டுறாரு. அதுக்கு பதிலாக நீங்கள் என்னத்தை தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதை கேட்டினாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உன்னோட கலர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டு நம்மளுடைய நைட்டு மூன்லாட் வந்து சொல்கிறாரு, ஏன்டா இவ ஃப்ளாரா இமோட்டலோட பொண்ணுடா, அப்போ அவள் எப்படா வந்து இதெல்லாம் செய்ய முடியும், அண்ணா வேறு ஏதாவது கேளுங்க. இல்லை நீங்கள் கேட்கறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுக்க போகும்போது, இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனாலும் அந்த லைட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்தோன்னே வந்துட்டு இதை யாராவது அவங்க உடம்புல 6 மணி நேரம் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ளவர், ஆனால் இது வந்து நெருப்பு, அதை வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஹீரோயின் அவங்களுக்கு முன்னாடியே வாங்கிட்டு அவங்க உடம்புல அதை வச்சுக்கிறாங்க. நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருக்கு அவர் வேண்டான்னு சொன்னானாலும் இதை வந்து நான் சும்மா வாங்கிட்டு போனேன்னா என் மனசு கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த
கலர்ஸை ஒரு பால் மாதிரி மாற்றி கொடுத்துட்றாங்க. கடை திறந்து பார்த்தா எல்லாம் வெறும் கருப்பு வெள்ளையமாக தெரியுது. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, என்ன மாதிரியே ஒரு முட்டாளை நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, எனக்கு காதல்னாலே என்னன்னு தெரியாது, ஆனால் நான் காதல் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது நான் காதலிச்சவனையே கொண்டுட்டேன், அதனால தான் நான் இதை கேட்குறேன். நீங்களும் காதலுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களை ஏமாத்துறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து அந்த விளக்கை வாங்கிட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே அழிஞ்சு போகுது. அது ஏன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. இவங்கெல்லாம் என்னன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நிற்கும் போது நம்மளுக்கு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவோட அப்பா அதாவது கிங் வந்து அடிபட்டாருன்னு இவங்களோட பாதி சோலில் அந்த நெருப்பை வாங்கிட்டு போயிருப்பாரு. இப்போ அதோட மீதி சோலை பையனுக்காக கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க காதலிச்ச பொண்ணுக்காகவே அவரோட முழு சோலையுமே நெருப்பாக்கி அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் மறைஞ்சு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு நான் போய் அவரை காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது மூன்லாட் சொல்கிறாரு, முடிஞ்சு போச்சுமா, நாம் போய் அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் சரி வாங்க சீக்கிரம் போகலாம், அந்த மலை இடிஞ்சு உள்ள போகுது அப்படின்னு அவங்க வேகமாக போகிறாங்க. ஆனால் ஹீரோயினால் பறக்க முடியல. ஏன்னு கேட்டால் அவங்க காலில் அடிபட்டுருக்குல. அதுக்குள்ள நம்ம செகண்ட் ஹீரோ வந்து காப்பாற்றிட்டுறாரு. அந்த நெருப்போடவே காப்பாற்றிட்டுறாரு. அவங்க கையில் இருக்க அந்த பாலையும் அவர் பார்த்துடுறாரு. நைட் ஆகிடுச்சு, வாமா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நைட் ஆகிடுச்சு, ஹெவன்லி பேலஸை காட்டுறாங்க. நீ அவனுக்காக உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியா, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அசிஸ்டண்ட் வந்து உங்களை பார்க்குறதுக்கு அரசு வேலை வந்துருச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவரும் வந்து நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே இங்கே ஹீரோயின் அங்கேருந்து வந்து நம்ம குயினை பார்த்துட்டு அந்த பாலை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் உங்களுக்காக அவர் கொடுத்தது, அவரோட பேரை சொல்லிவிட்டு அவங்க அண்ணா கொடுத்தாங்க, அது உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதை நீ கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க அழுகுறாங்க. இதுதான் நான் உனக்காக கடைசி நான் என்ன கேட்டனோ நீ கேட்ட விஷயத்த நான் கொடுத்துட்டேன், என் மனசில் இருக்கிற கடைசி பாரமும் எனக்கு இறங்கிடுச்சு, நான் உனக்காக தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன், இதையும் நான் செஞ்சுட்டேன், நான் சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காத்தோட கரைஞ்சி போகிறாரு. அந்த அம்மா அங்கே அந்த அந்த ஒரு சுழல் மாதிரி இருக்குமே, இவங்க அம்மா கூட தள்ளி விட்டாங்களே, அந்த இடத்துல நின்று அழுதுட்ருக்காங்க. அதே சமயத்தில் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிட்டாங்க. அந்த நெருப்பு அவங்களுக்கு வலிக்குது போல். இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.